ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷன் பாசிபிள். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அனிமியா. அனிமியானா என்ன, அது எவ்வாறு உருவாகுது, அதோட அறிகுறிகள் என்னன்றதான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அனிமியா பற்றிய முழு புரிதல் கண்டிப்பா கிடைக்கும். அனிமியானா என்னன்னா ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் ஹெல்தி ஆர்பிசி இன் த பிளட். அதாவது நம்ம ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவா காணப்படுறது தான் நம்ம அனிமியான்னு சொல்றோம். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த சிவப்பணுக்கள் ஏற்படுற மாற்றம் தாங்க காரணம். அது என்ன மாற்றம்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை, அளவு, வடிவம், ஆயுள் காலம், ஃபிளெக்சிபிலிட்டி மற்றும் ஹீமோகுளோபினோட தரம். இந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க அனிமியா பத்திய முழு புரிதல் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் முடியாது தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நோயில இருந்து நம்ம முழுமையா வெளிவரணும்னா அந்த நோயை பற்றிய முழு புரிதல் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மக்களுக்கு அனிமியா பற்றிய முழு புரிதலை கொடுத்துட அதை நாங்க 7 நிலையா பிரிச்சு வச்சிருக்கோம். மேலும் அனிமியாவோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. நிலை 7, உயிரிழப்பு அல்லது உடல் உறுப்புகள் சேதமாகும் நிலை. நாம சில வருஷங்களாவோ அல்லது பல மாதங்களாவோ அனிமியாக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம அனிமியா கூட பயணிக்கிறதுனாலதான் இந்த நிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த நிலையில உடல் உறுப்புகள் சேதமாகிறதோ அல்லது செயலிழப்புக்கோ ஆளாகலாம். உதாரணமா சொல்லணும்னா ஹார்ட் அட்டாக் அல்லது ஹார்ட் ஃபெயிலியர். அனிமியா பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல அதிகமா பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இதயம் தாங்க. இந்த நிலையில சாதாரண நோய்கள் எல்லாம் நாட்பட்ட நோய்களா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா சாதாரண கிட்னி ப்ராப்ளம்லாம் கிரானிக்கல் கிட்னி டிசீஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரண ஹார்ட் டிசீஸ்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம குடல் பகுதியில் ஏற்படுற சாதாரண இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கேன்சரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இந்த நிலையில ஐபிடி, ஐபிஎஸ் போன்ற நோய்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நிலையில பல்வேறு விதமான தொற்று நோய்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா சுவாச பாதையில ஏற்படுற தொற்றுகள், சிறுநீரக தொற்றுகள் மற்றும் குடல் பகுதியில் ஏற்படும் தொற்றுகள். சாதாரண மனுஷனுக்கே இந்த அனிமியாவில் இவ்வளவு தொந்தரவு இருக்குன்னா சுகர் போன்ற இணை நோய்கள் உள்ள மனிதர்களோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த நிலைக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் தாங்க காரணம். நிலை 6, பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுக்கும் நம்மளை நோயில இருந்து காப்பாற்றுறதுக்கும் நம்ம உடல் உறுப்புகளை எந்த ஒரு பாதிப்பு இல்லாம பாதுகாக்கிறதுக்கும் அரணா விளங்குறது தான் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு பக்கபலமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல் மற்றும் திசுக்களோட பங்களிப்பு தாங்க. இந்த செல் மற்றும் திசுக்களின் செயல்திறனில் ஏற்படுற பாதிப்பு தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமா ஆக்குது. நிலை 5, செல் மற்றும் திசுக்களின் ஆரோக்கியமின்மை. செல் மற்றும் திசுக்கள் ஆரோக்கியமா இயங்க அதுக்கு தேவையான எனர்ஜி சரிவர கிடைக்க வேண்டும். அந்த எனர்ஜில ஏற்படுற குறைபாடு தான் நாம இந்த நிலைக்கு தள்ளப்படுறோம். நமக்கு தேவைப்படுற உணவுனா இட்லி, தோசை, பொங்கல், பிரியாணி எப்படியோ அது போலதான் செல் மற்றும் திசுக்களுக்கு தேவைப்படுற உணவு தான் இந்த ஏடிபி. இந்த ஏடிபியை பெறறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற 2 மூலக்கூறு என்னன்னா இன்சுலினோட சேர்ந்த குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க ஏடிபின்ற ஒரு எனர்ஜியை உருவாக்குறாங்க. அது கூட கார்பன் டை ஆக்சைடு என்ற ஒரு கழிவு பொருளும் சேர்த்து கிடைக்குது. நம்ம உடம்புல இப்படி தாங்க கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. நாம இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவு ஆக்சிஜன் சப்ளை இல்லாதது தாங்க. நிலை 4, குறைவான ஆக்சிஜன் பரிமாற்றம். நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சனால தான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல் மற்றும் திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துன்னு போய் கொடுக்கறது இந்த ஹீமோகுளோபின் தான். இந்த ஹீமோகுளோபின் அளவு குறையறனால தான் நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த சிவப்பணுக்கள் ஏற்படுற மாற்றம் தாங்க காரணம். நிலை 3 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த சிவப்பணுக்கள்ல ஏற்படுற குறைபாடு தான். பொதுவா இந்த ரத்த சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம உடம்புல சத்து குறைபாடு காரணமாக தான் இந்த ரத்த சிவப்பணுக்கள்ல மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் என்னென்னு ஒன்னொன்னா நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஆர்பிசி வடிவத்தில் ஏற்படும் குறைபாடு. பொதுவா ஆர்பிசியின் வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்னு சொல்லுவாங்க. அதாவது இரு பக்க குழி தட்டு வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த வடிவத்துல இருக்கிறப்பதான் அதால செல் மற்றும் திசுகளுக்கு நிறைவான ஆக்சிஜனை எடுத்து செல்ல முடியும். அது போல கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடை திறம்பட வெளியேற்ற முடியும். இந்த வடிவத்துல ஏற்படுற மாற்றம் தான், அதாவது இந்த வடிவத்துல சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஏற்படுறப்பதான் இந்த வாயு பரிமாற்றம் பாதிக்கப்பட்டு அனிமியா நிலைக்கு தள்ளப்படுறோம். பொதுவா ஆர்பிசியின் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 to 8 டயமீட்டர் இன் மைக்ரோமீட்டர் என்ற அளவுல தான் இருக்கணும். பொதுவா ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு நிறைவா கிடைக்கும். அதோட எண்ணிக்கையில ஏற்படுற குறைபாடு நம்ம உடம்புல வாயு பரிமாற்றத்தை பெருமளவு பாதிக்கும். இயல்பாவே நம்ம ரத்த சிவப்பணுக்கள் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.2 இருந்து 5.4 என்ற மில்லியன் செல் மைக்ரோ லிட்டர் என்ற அளவுல இருக்கணும். ஆண்களுக்கு 4.7 to 6.1 என்ற மில்லியன் செல் மைக்ரோ லிட்டர் என்ற அளவுல இருக்கணும். இந்த எண்ணிக்கையில ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு நிறைவா கிடைக்காது. ஒரு நல்ல ரத்த சிவப்பணு அதிக நெகிழ்வு தன்மை கொண்டதா இருக்கணும். அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுக்கும் தன்மை. ஏன்னா
சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வழியா ஆக்சிஜன் எடுத்துன்னு போறப்ப அது சிதைவடையாமலும் டேமேஜ் ஆகாமலும் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஆர்பிசி 120 நாட்கள் ஆயுள் காலம் கொண்டதா இருக்கணும். அதுக்கு முன்னாடியே சிதைவடைந்தாலோ அல்லது உடைந்தாலோ அது ஹீமோலைட்டிக் என்ற அனிமியால பாதிக்கப்பட்டிருக்குன்றது அர்த்தம். வாயு பரிமாற்றத்துக்கு முக்கிய காரணியா விளங்குறது தான் இந்த ஹீமோகுளோபின். இதோட அளவுல ஏற்படுற குறைபாடு நம்ம உடம்புல அனிமியா நிலையை உருவாக்கும். ஆண்களுக்கு 14 முதல் 18 கிராம் டெசிலிட்டர் என்ற அளவிலும், பெண்களுக்கு 12 முதல் 16 கிராம் டெசிலிட்டர் என்ற அளவிலும் இருக்க வேண்டும். இந்த அளவுகளில் குறையும் போது அது அனிமியா நிலையை உருவாக்கும். நிலை 2, ஊட்டச்சத்து குறைபாடு. உணவு மற்றும் நோய் பற்றிய புரிதல் இல்லாதனால தான் நம்ம இந்த நிலைக்கு ஆளாகிறோம். அதாவது நம்ம உண்ணும் உணவுல சத்துப்பொருள் இல்லாததும் தவறான உணவு உண்ணும் முறையாலும் தான் இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நிலை 1, தவறான வாழ்க்கை முறை. இதை பத்தி ஒரு வரியில பதில் சொல்லணும்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததான் இதுக்கு காரணம். மொத்தத்துல அனிமியானா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவுல ஏற்பட்ட பற்றாக்குறையும், அதே செல் மற்றும் திசுக்கள்ல தேங்கி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற முடியாத நிலையை தான் அனிமியான்னு சொல்றோம். மொத்தத்துல ஒரு மனுஷனுக்கு அனிமியா எப்படி உருவாகுதுன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வு இல்லாம உடம்புல சத்து குறைபாடு ஏற்பட்டு அதனால ரத்த சிவப்பணுக்கள்ல ஏற்படுற மாற்றம் நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துது. இதனால செல் மற்றும் திசுக்களுக்கு எனர்ஜி கிடைக்காம அதோட செயல்திறன்ல ஏற்படுற பாதிப்பு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமாக்கி நம்மளை சாகிற நிலைமைக்கு தள்ளுறது தான் இந்த அனிமியா. பொதுவா நம்ம அனிமியாவோட அறிகுறிகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலை அறிகுறிகள், இன்னொன்று தீவிர நிலை அறிகுறிகள். பொதுவாக ஆரம்ப நிலை அறிகுறிகள் நமக்கு அவ்வளவா தெரியறது இல்லை, உடம்பே அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குது. ஆனா தீவிர நிலை அறிகுறிகள் நம்ம உடம்போட ஒட்டுமொத்த இயக்கத்தையே ரொம்ப பாதிக்குது. உதாரணமா சொல்லணும்னா நம்ம மூச்சு திணறல சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப நிலை அறிகுறி அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யறப்ப நம்மளுக்கு அந்த சிம்டம் தெரியும். ஆனா தீவிர நிலையில இருக்கிறப்போ நம்ம எந்த ஒரு வேலையை செய்யாம இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி வரும். உடல் சோர்வு அனிமியாவோட பொதுவான அறிகுறியாகும். நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது தசைகளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம போறதுனால தசைகள்ல ஏற்பட்ட பலவீனம் நம்மளுக்கு உடல் சோர்வை கொடுக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறையினால நம்மளோட இதயம் நார்மலா துடிக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துடிக்கிறதுனால நம்ம உடம்புல உடல் சோர்வை நம்ம உணர்றோம். தலைவலி, நம்ம மூளைக்கு செல்ற ஆக்சிஜன் அளவுல பற்றாக்குறை ஏற்படுறதுனால நம்மளுக்கு தலைவலியை உணர்றோம். கை கால்களில் ஈரத்தன்மை, எப்பப்பெல்லாம் நம்ம மனப்பதட்டம், மன அழுத்தம் மற்றும் கோபம் இந்த நிலைகளை ஆளாகிறோமோ அந்த டைம்ல வாஸ்கோ கன்ஸ்ட்ரக்ஷன்ன்ற ப்ராசஸ் உருவாகி நம்மளுடைய ரத்த நான்களை சுருங்க செய்யறதோ அல்லது குறுகலாகவோ ஆக்குது. இதனால குறைந்த அளவே ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் கால்களுக்கும் கைகளுக்கும் செல்வதனால தான் நம்ம குளிர்ச்சியான வழக்கத்தை விட குளிர்ச்சியா உணர்றோம். குறைவான ஆக்சிஜன் நிறைந்த ரத்த ஓட்டத்தால் நகங்களில் வறட்சி ஏற்பட்டு நகங்கள் உடையக்கூடிய நிலைக்கு ஆளாகுது. 2வது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, பயோட்டின், ஜிங்க் போன்ற சத்துக்கள் கிடைக்காதனால நகங்கள் உடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. முடி உதிர்வது, முடியோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான தேவையான சத்துக்கள் என்னன்னா விட்டமின் B12, அயன், ஃபோலேட். இந்த சத்துக்களோட டிஃபிஷியன்சி முடி உதிர்றதுக்கு காரணமா இருக்குது. அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியா தான் இது முடி உதிர்றதுக்கு மெயின் காரணமா இருக்குது. வெளிர் தோல் அமைப்பு, நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்களோட ஆயுள் காலம் 120 நாட்கள். அது முன்கூட்டியே உடைவதாலேயோ சிதைவடைவதாலும் இந்த நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். முன்கூட்டியே இந்த ரத்த சிவப்பணுக்கள் சிதைவடைவதனால உடம்புல பிலிபுரின் அளவு இன்க்ரீஸ் ஆகி இந்த மஞ்சள் மற்றும் வெளித்தோல் போன்ற அமைப்புக்கு காரணமா அமையுது. வயிறு மற்றும் கால் பகுதியில் ஏற்படும் வீக்கம், இது எதனால ஏற்படுதுன்னா நாள்பட்ட இதயம், கல்லீரல் மற்றும் அயன் டிஃபிஷியன்சி அதாவது இரும்புச்சத்து குறைபாடுனால இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த அளவு ஆக்சிஜன் சப்ளையும் தான். நம்ம அடுத்த வீடியோல இந்த அனிமியாக்காக என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு இருக்கு, உணவு முறையில என்ன மாற்றத்தை செஞ்சா நம்ம அனிமியா ஜெயிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல அனிமியாக்கான முழு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாங்க நம்புறோம். உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணு தான், நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில இருக்க அனிமியா பேஷண்ட் அதுல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷன் பாசிபிள்.